ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜிடபிள் கிச்சடி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானொலி வச்சுக்கலாம். 3/4 கிலோ ரவை இன்றைக்கி எடுத்திருக்கேன். ரவை வந்து ஒரு பாத்திரத்தில் கரெக்டான பாத்திரத்தில் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரவை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை வந்து வறுக்கும் போது நல்லா வாசனை வரும். அந்தளவுக்கு நல்லா வறுத்தா தான் நம்மளுக்கு வந்து கிச்சடி நல்லா பொழுன்னு கிடைக்கும். பிசுப்புன்னு இல்லாமல் இருக்கும். பேக்கெட்டில் ரோஸ்டட் ரவைன்னு தான் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு தடவை வறுத்துக்கிறது தான் நல்லது. இப்போ ரவை வறுப்பட்டுருச்சு, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானொலி வச்சுக்கலாங்க. அதில் 150 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். அது கூட 2 கொத்து கருவேப்பிலை, கூடவே 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ஒரு அரைவாசி அளவுக்கு வதங்குற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கிச்சடிக்கு பெருங்காயம் சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட் வாசனை இருக்கும். 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/4 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க. பட்டாணி இருந்ததுன்னா கூட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காய்கறிலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடணுங்க. காய்கறி நல்லா எண்ணெயில் வதக்குனா தான் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியை 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. 1 கப் ரவா சேர்த்திங்கன்னா 3 கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி கொதித்து காயும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக நம்ம தண்ணி வாயில் வைக்கும்போது சுருக்குன்னு இருக்கணும். கூடவே இப்போ நம்ம ரவையை மிக்ஸ் பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. ரவை போடும்போது அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிங்கன்னா கட்டி ஆயிரும். அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம ரவை சேர்த்தா தான் ரவை வந்து நம்மளுக்கு கட்டி பிடிக்காமல் வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் கிச்சடி. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம அடிக்கடி உப்புமா செஞ்சு போர் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி கிச்சடி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே சேர்த்துக்கலாம்.
நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே மல்லி இலைகளையும் தூவிட்டு பரிமாறிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான சூப்பரான கிச்சடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.